நோவாவுக்கு பேழையை கொடுத்து சேதம் வராம பாதுகாத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ள அந்த கதவுல மேற்சட்டத்தில் நிலைகளை பூசினதுனால ஒரு சேதம் வராம இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். கையை உயர்த்தி சத்த முறையிலேயே சொல்லலாமா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது அப்படியே பழைய ஏற்பாட்டிலிருந்து நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இந்த 4 சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கொல்கதா மலையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு சேதம் வராதபடி. ஆமே. இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு சேதம் வரல? உங்க மேல, உங்க வீட்டு மேல, உங்க வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் மேல, என் மேல, சபை மேல, ஜனத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பேழைக்குள் இருக்கும்போது பாதுகாப்பு, ஆட்டுக்குள் ரத்தத்தை பூசின வீட்டுக்குள்ள பாதுகாப்பு. இதை விட விலையேறப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யார் மேலையெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி தண்ணீர்ல கைய வச்சு இந்த தண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும் சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறின தண்ணீரை யாரெல்லாம் குடிக்கிறார்களோ, ஜெப எண்ணெய் எடுத்து ஜெப எண்ணெயில கைய வச்சு இந்த எண்ணெய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும் சொல்லி ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் மாறின ஜெப எண்ணெய் எடுத்து நம்ம உடம்புல பூசி தண்ணியில அது ஒரு சொட்டு விட்டு அதை குடிக்கும் போது தேவ பிள்ளையே ஒரு சேதம் உனக்கு வராது. நல்ல கைத்தட்டு. ஒரு சேதம் உனக்கு வராது. இந்த ராத்திரி வேளை தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உன்னை ஒரு வியாதியும் பலவீனமும் விக்கனமும் சத்துருவின் கிரியையும் உபத்திரமும் வியாதியும் சரீரத்தில் கிரியை செய்கிற பலவீனத்தின் ஆவி, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், கொரோனா, அந்த ரோனா எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற வசனம் தெரியுமா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது.